கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆற்றல் படுத்தும் ஆண்டவரின் திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாள், பெந்தைகோஸ்தே நாள். அதாவது பரிசுத்த ஆவியானவரினுடைய திருநாளை நாம் ஆசரிக்கும்படி ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். ஆண்டவரை போற்றுவோம். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதியானது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் 2:4 முன்பகுதியை இந்த நாளினுடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாரால் நிரப்பப்பட்டார்கள். பெந்தைகோஸ்தே நாள் திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டிற்கு 3 முறை ஆண்கள் மாத்திரம் 3 பண்டிகைகளை ஆசரிக்க மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கடந்து சென்றார்கள். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தைகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகை. பல்வேறு இடங்களில் இருந்த யூதர்கள் அந்த பண்டிகை ஆசரிப்பிற்காக எருசலேம் செல்வார்கள். இந்த பண்டிகையை குறித்து லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பஸ்கா பண்டிகையை ஆசரித்த யூதர்கள் 7 ஓய்வு நாட்களுக்கு பின்பதாக 50வது நாளிலே இந்த வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தைகோஸ்தே பண்டிகையை ஆசரித்தார்கள். அது சேர்ப்பு கால பண்டிகை என்றும் அழைக்கப்பட்டது. கிறிஸ்தவ திருச்சபையினுடைய தொடக்க நாளாக இந்த நாள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாய் அமைந்தது. கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்திலே நம்பிக்கை இழந்து போயிருந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்பிக்கையை கொடுத்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுக்கெழுவதை குறித்து சீடர்களிடத்திலே கூறுகின்ற போது அவர்களுடைய உள்ளம் சோர்வடைகின்றார்கள். ஆனால் பிதாவினுடைய வாக்கு நிறைவேற ஆண்டவருடைய கூற்றுக்கு கீழ்ப்படிந்து மேல் வீட்டறையிலே எருசலேமிலே கூடி வந்திருந்த சீடர்கள் வெளிப்படையான அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற நிகழ்வை தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே காண முடிகின்றது. பெந்தைகோஸ்தே என்ற கிரேக்க வார்த்தைக்கு 50வது நாள் என்று அர்த்தம் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ மக்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று ஆண்டவருக்கென்று மகிமை பொருந்திய சாட்சிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். நாம் இன்னும் பார்க்கின்ற போது அதிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயலை குறித்தும் பரிசுத்த ஆவியாரின் தன்மைகளை குறித்தும் அறிந்து கொள்வது, தவறான புரிதல்களுக்கு எல்லாம் விலகி சரியானவற்றை அறிந்து கொள்வதும் கற்றுக்கொள்வதும் இன்னும் ஆண்டவருக்குள் நம்மை ஆழப்படுத்தி கொண்டு செயல்படுவதற்கு ஏதுவான ஒன்றாக இந்த நாளில் அமையும். பரிசுத்த ஆவியார் அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கின்ற போது ஆழ்தத்துவம் உள்ள ஆவியானவர். Holy Ghost is a person, not an object. மீட்கப்படும் நாளுக்கென்று பெறப்பட்ட ஆவியானவர் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவால் அருளப்படுகின்ற இரட்சிப்பை அடைகின்ற போது அந்த மீட்பிற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்துகிறார் அல்லது ஆற்றல் படுத்துகிறார், அவரை நிரப்புகிறார். இந்த ஆவியானவர் வந்துவிட்டு செல்கிறவர் அல்ல, நிரந்தரமாக தங்குகிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி நூலில் நமது ஆண்டவர் கூறுகின்ற போது சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அருளப்படுவார். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி பரிசுத்தப்படுத்துகிறவராக நல்வழிப்படுத்துகிறவராக உருவாக்குகின்ற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார். அநேக காரியங்கள் தூய ஆவியானவரை பற்றி புரிதல்கள் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளையும் உருவாக்கத்தையும் அறிந்து அதன்படி வாழ்வமைகின்ற போதே அதனுடைய புரிதல்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுகின்ற ஒன்றாக அமையும். தூய ஆவியானவர் மீட்பின் வழியாக இறை மக்களை ஆளுகை செய்யும் போது கர்த்தருக்கான வல்ல செயல்கள் மக்கள் புரிகின்றனர். ஆனால் மீண்டும் அந்த மனிதன் தவறான செயல்பாடுகளை செய்து வாழுகின்ற போது
மீட்பின் நாளுக்கென்று அருளப்பட்ட அல்லது பெறப்பட்ட ஆவியாரின் செயல்பாடுகளை அனைத்தையும் அடக்கி போட்டு அவரை துக்கப்படுத்துவதாக எபேசியர் 4:30 நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவ வாழ்வை உருவாக்கவும் கிறிஸ்துவில் வேறுபற்றி முழுமையான நிறைவாழ்வை அல்லது நிலைவாழ்வை அடைவதற்கும் வரங்களினாலே அலங்கரிக்கின்றார். பவுலடிகளார் தன்னுடைய நிருபத்திலே அதை மிகவும் தெளிவாக ஆழப்படுத்தி குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, எழும்பி பிரகாசிப்பதற்கும் கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அவசியத்தை திருச்சபை உணர்ந்து, இறைமக்கள் உணர்ந்து, ஆண்டவருடைய நாளுக்கென்று காத்திருக்கின்ற மக்கள் ஆண்டுடைய மீட்பை பெறுகின்ற போது பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆளுகைக்குள் வருகின்றார்கள். நமக்குள்ளிருந்து நம்மை இயக்குகின்ற பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளை உணர்ந்து, அவர் கற்றுத்தருகின்ற, அவர் வழிநடத்துகின்ற நீதியையும் நியாய தீர்ப்பையும் உணர்ந்து பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழுகின்ற போது திரியேக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது, அவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணம் செய்து அவருடைய ஆளுகை நிறைவை பெறுகின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் எந்த காரியங்களில் உருவாக்குகின்றார் பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஒரு 3 குறிப்புகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது, நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட திருமறை பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, பரிசுத்த ஆவியினாலே பலன் பெறுகின்ற மக்கள் கூட்டம், ஆற்றல் அருளை உருவாக்குகின்ற தூய ஆவியானவர் ஆற்றல் அருளை உருவாக்குகின்றார். நம்பிக்கை இழந்து போயிருந்த மக்களுக்கு எப்படி கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு ஒரு நம்பிக்கை அருளியதோ, அதே போல கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை அறிவிப்பதற்கும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் அங்கிருந்த அதிகார கூட்டத்திற்கு பயந்து போயிருந்த மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஆளுகை ஆற்றலை பலனை கொடுத்தது. அவர்கள் எல்லாரும் ஆண்டுடைய அன்பிற்கு அடியவர்களாக சாட்சிகளாக மாறினார்கள் என்பதை திருமறையின் பின்னணியத்திலும் திருச்சபை வரலாற்றிலும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பிதாவினுடைய வாக்கு நிறைவேற காத்திருந்த தம்முடைய மக்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆற்றலினாலே நிரப்புகின்றார். தூய ஆவியானவர் நிறைவினை பெற்ற மக்கள் ஆற்றல் மிக்கவர்களாக மாறுகின்றனர். அதற்கு முன் பயந்து வாழ்ந்தார்கள். ஒருவேளை உலக பிரகாரமான பலன் அல்ல, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய தெய்வ பலனை பரிசுத்த ஆவியானவர் தருகின்றார். ஒருமுறை தீயாய் அலகையை விரட்ட பயந்தவர்கள், துரத்தி தோல்வியடைந்தவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் பலனடைந்து ஆற்றல் மிக்க மனிதர்களாக மாறுகின்றார்கள். சாதாரண மனிதர்களை ஆற்றல் படுத்தி அசாதாரணமான மனிதர்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் உருவாக்குகின்றார். ஆற்றல் அருளுகின்ற ஆவியானவர், ஆற்றல் அருளி உருவாக்குகின்ற ஆவியானவர் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, அருட்கொடை அளித்து உருவாக்கும் பரிசுத்த ஆவியானவர். அருட்கொடை என்று சொல்லுகின்ற போது வரங்களை மையப்படுத்த விரும்புகிறேன். வரங்களினால் அலங்கரிக்கின்ற ஆண்டவர். ஆவியானவரின் நிறைவு பெற்ற மேல் வீட்டறையிலே கூடியிருந்த சீடர்கள் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்றார்கள். ஒருவேளை இதை கொஞ்சம் நாம் திருமறையின் ஆழ புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரம் கட்டுகின்ற நிகழ்வின் போது தங்களுக்கு பெயர் உண்டாக்க வேண்டும், அதற்காக கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது பல்வேறு மொழிகளினாலே பிரிந்து செல்லுகின்ற மக்கள், ஆனால் இங்கு கர்த்தருடைய பெயருக்காக ஒருமைப்பட்ட நிலையில் கூடி வருகின்ற போது ஒற்றுமையின் அடையாளமாக வெவ்வேறு மொழிகளை பேசி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஒன்றிணைப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக நாம் செயல்படுகின்ற போது ஐக்கியம் நிறைந்த ஒரு வாழ்வினை பெற்றுக்கொள்கிறோம். அது அருட்கொடைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, எருசலேமிலே இருந்த யூதர்கள் இந்த மொழியை கேட்கின்றார்கள். இந்த யூதர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், இவர்கள் சிதறிப்போன மக்கள், வெவ்வேறு தேசத்திலே தங்கி இருந்தார்கள்.
அப்போஸ்தலர் 2:9 முதல் 10 வசனங்களிலே பார்க்கின்ற போது பல்வேறு இடத்தில் இருந்த மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக. அங்கிருந்த யூதர்கள், அதுவும் குறிப்பாக வயதான யூதர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். கடைசி காலங்களிலே இங்கே எருசலேமிலேயே தங்கி இருக்க வேண்டும், அது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி கருதுகின்ற ஒரு சூழல் அங்கு காணப்பட்டது. அப்ப இப்படி அங்கு இருந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பல்வேறு இடங்களில் பல்வேறு மொழிகளை பேசின யூதர்கள் இங்கு அந்த மொழிகளை எல்லாம் இங்கு இருக்கின்ற யூதர்கள் எப்படி பேசுகின்றார்கள், எப்படி இங்குள்ள மக்கள் பேசுகின்றார்கள் என்பதை குறித்து ஆச்சரியப்படுகின்றார்கள். இவர்கள் எருசலேமில் உள்ளவர்களுக்கு நம்முடைய மொழி எப்படி தெரிந்தது என்று சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம். வரம் அல்லது அருட்கொடை என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்தவ வாழ்வுக்கு பரிசுத்த ஆவியானவர் திரியேக கடவுள் தருகின்ற சிறப்பான திறமை அல்லது பரிசு. இதை குறித்து பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்திலே, குறிப்பாய் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதின கடிதத்திலே குறிப்பிடுகின்ற போது 1 கொரிந்தியர் 12:7 பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு விதமான வரங்களை கொடுக்கின்றார். வேற்றுமொழி பேசுகின்ற அல்லது அந்நிய பாஷை பேசுகின்ற வரம் மாத்திரமல்ல, வெவ்வேறு விதமான வரங்களை கொடுக்கின்றார். அதை ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு என்று சொல்லி அல்ல, எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறார் என்று கூறுகின்றார். மேலும் அவர் அதை பேசுகின்றார், அந்நிய பாஷை பேசுகின்றார், நானும் பேச வேண்டும் என்பதல்ல, மனிதனுடைய விருப்பப்படி அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பப்படியே கொடுக்கப்படுகிறது என்பதையும் குறிப்பிடுகின்றார். வெவ்வேறு விதமான வரங்கள் இருக்கின்றது, எல்லாருக்கும் கொடுக்கின்றார், கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கின்றார் என்பதை அங்கு திருச்சபைக்கு பவுலடிகளார் கூறுகின்றார். மேலும் இந்த வரங்களினாலே அல்லது அருட்கொடைகளினாலே காணப்படுகின்ற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 14 மிக அழகாய் குறிப்பிடுகின்றார். திருச்சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், திருச்சபை கிறிஸ்துவில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே வரங்கள் அருளப்படுகின்றது. இந்த வரங்கள் பொது நலனுக்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. 1 கொரிந்தியர் 12:7 கிரேக்க திருமுறையின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது சிம்ஃப்ரோன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சிம்ஃப்ரோன் என்கிற வார்த்தைக்கு காமன் ப்ரொஃபட்டிங் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. பொது நலனுக்காகவே கொடுக்கப்படுகிறது. இது ஆங்கில திருமுறையிலும் புதிய மொழிபெயர்ப்பு திருமுறையிலும் பொது நலனுக்காகவே என்றே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. கிரேக்க திருமுறையிலிருந்து கிரேக்கத்திலும் இதை தான் காண முடிகின்றது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஒருவேளை நலனளிக்கக்கூடிய வரம், குணமளிக்கக்கூடிய வரம் என்றாலும் சரி, பல்வேறு விதமான வரங்களை ஆண்டவர் தருகின்றார். திருச்சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், தனிநபருடைய நலனுக்காக அல்ல, பொதுமக்களுடைய நலனுக்காக அந்த வரங்களை பயன்படுத்துகின்ற போது அது ஆசீர்வாதம் நிறைந்த ஒன்றாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. வரம் பெற்றால் போதாது, அதில் கனி வெளிப்பட வேண்டும் என்பதையும் பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 1 கொரிந்தியர் 13:8 பார்க்கிறோம். வரத்திற்கு முடிவு உண்டு, அருட்கொடைகளுக்கு, ஆனால் ஆவியானவரினால் அருளப்படுகின்ற கனி நிறைந்த வாழ்விற்கு முடிவு இல்லை என்பதையும் குறிப்பிடுகின்றார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு கனிவுள்ள ஒரு வாழ்வுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைந்து ஆவியானவரால் அருளப்படுகின்ற வரங்கள் நிறைந்த அருட்கொடைகள் நிறைந்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அருட்கொடைகள் நிறைந்த ஒரு வாழ்வும், வரங்கள் நிறைந்த ஒரு வாழ்வும், கனிகள் நிறைந்த ஒரு வாழ்வும் தான் கிறிஸ்தவ வாழ்வை அலங்கரிக்கக்கூடியது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு திருச்சபை இரண்டையும் இணைத்து செய்கின்ற போது திருச்சபையார், இறைமக்கள் கிறிஸ்துவின் திருப்பெயரை மகிமைப்படுத்துகின்ற மக்களாய் மாற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதனுடைய 32 பார்க்கிறோம். அவனியில் ஆண்டவரை அறிவிக்க உருவாக்கும் பரிசுத்த ஆவியானவர், அவனியில் அறிவிக்க உருவாக்கும் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1 பேதுருவும் மேல்வீட்டறையில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை மறுதளித்த சூழ்நிலையிலே, பின்மாற்றத்தின் சூழலில் இருந்த பேதுரு ஆண்டவர் இயேசுவின் வாக்குக்கிணங்க மேல்வீட்டறையிலே கூடுகின்ற போது அவரை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆளுகையினாலே
வெளிப்படையான அடையாளத்தோடு நிரப்புகின்றார். மீன்பிடிக்கின்ற பணியை செய்து வந்தவர் படித்த ஞானிகள் மத்தியிலே, அறிவில் சிறந்த மக்களிடத்திலே ஆண்டவருடைய அருட்செய்தியை, கிறிஸ்துவே மெசியா என்ற செய்தியை, அவரே இரட்சகர் என்ற செய்தியை துணிவோடு அறிவிக்கின்றார். அஞ்சி ஓடினவர், மறுதளித்தவர் துணிந்து செயல்படுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். உலகமெங்கும் ஆண்டவரே இரட்சகர், இயேசுவே மீட்பர், அவரே பாவங்களை மன்னித்து வாழ்வு கொடுக்கிறவர் என்பதை துணிவோடு பிரசங்கம் செய்கின்றார். நற்செய்தியாளராக காணப்படுகின்றார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கின்றார். 3000 பேர் ஆண்டுடைய அன்பை அறிந்து கொண்டு திருச்சபையில் இணைகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 3 அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே வரங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்றது. அருஞ்செயல் புரிகின்றார்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்கள். 3 அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களிலே பார்க்கின்ற போது அங்கு அதிகாரத்தில் இருந்த மக்களிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை குறித்து மிகுந்த தைரியத்தோடு போதிப்பதை நாம் பார்க்கிறோம். திருச்சபை வளர்ந்தது. ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாறினார்கள். சந்தேகித்த தோமா சரித்திரம் படைக்கின்ற அளவிற்கு மாற்றப்பட்டார். மறுதளித்த பேதுரு மறைசாட்சியாக மனவாட்டியான திருச்சபையை உருவாக்கினார். துன்பப்படுத்தின பவுல் துவண்டு புகாமல் ஆண்டவருக்கென்று இறுதி வரை பணி செய்தார். மார்பில் சாய்ந்த யோவான் மறைபொருளுக்கரை அறிந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகருக்கு அவைகளை வெளிக்காண்பித்தார். 5 நற்சீடர்கள் ஆண்டவரை அறிவித்து சாட்சியை வாழ்ந்தனர். ஆம், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெந்தைகோஸ்தை திருநாளிலே நம்மை உருவாக்குகின்ற ஆவியானவர் பல்வேறு வடிவங்களில் நம்மை உருவாக்குகின்றார். தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை உருவாக்குகின்றார். இயேசு சொன்னார், என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். உலகத்திற்குள், அநீதி நிறைந்த உலகத்திற்குள் நீதியை நடப்பிப்பதற்காக, அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்காக, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற மக்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூறும்படியாக நம்மை அனுப்பியிருக்கின்றார். எனவே ஆற்றல் பெற்று நாம் அருட்கொடைகளை பெற்று அவனியில் ஆண்டவரை அறிவிப்பதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார். எனவே அதை உணர்ந்து இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். உலகமெங்கும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய், பரிசுத்த ஆவியினால் பலனடைந்த சாட்சிகளாய், கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் சாட்சிகளாய் மாற நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென்.